வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டான இட்லியோட மெத்து தோசையோடு இந்த மாதிரி நல்லா மொறுன்னு கார தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி நெல்லூர் காரப்பொடி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லாம் மொறுன்னு தோசை மேலே போட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க பார்த்து நெல்லூர் காரப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகாவை நீங்கள் 2 உடைச்சிட்டு அது நீங்கள் முழுசாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம உடச்சி சேர்த்துட்டு பாதி விதைகள் நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். நம்ம முழு மிளகா அப்படியே சேர்த்தோன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் பாதி மிளகாவில் விதைகளை வச்சுட்டு பாதி மிளகாவில் மட்டும் நான் அந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கிடைக்கும். அது கூடவே 4 காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கேன். இல்லை காரம் இருக்காது, நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக தான் அதையுமே நல்லா உடச்சி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா தான் அது உள்ளேயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு காரம் குறைவாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வரமிளகாவை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கரிஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த மிளகாவோட பச்சைத்தன்மையெல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ நமக்கு காரம் அவ்வளோவா தெரியாது, காட்டமும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. கலர் மாறல பாருங்கள். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவுக்கு வர மல்லி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்குவாங்க. மல்லி கரிஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்குமே குறைவாக ஒரு 10-15 தான் இருக்கும் வெந்தயம். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாயிடும். அது கூடவே அந்த புளிப்பு சேர்க்கும்போது நம்ம அந்த காரம் காட்டம் தெரியாததுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ புளியோட பச்சைத்தன்மை எல்லாம் போய்ட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி எல்லாமே நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ அந்த மிளகாய் விதைகள் எல்லாத்தையும் நல்லா மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த மிளகாய் எல்லாமே நல்லா மஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கலரும் கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா மஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு முழு பூண்டு மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா பூண்டு வாசனை பிடிக்குமோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து மஞ்சி வந்துடுச்சு. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா மெல்லுசாக தோசை ஊற்றிட்டு அது மேலே நல்லா அந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்து சுட்டுக்கிறதுனாலும் சுட்டுக்கலாம். அதே சமயத்தில் நெய் சேர்த்து சுட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ஃபுல்லாக படுற மாதிரி. இந்த மாதிரி நம்ம வந்து கார தோசை மொறுன்னு சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. பாருங்கள், தோசை நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.